ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, மரபு தொடரின் பொருள் அறிதல். அழகு 5ல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல தான் நமக்கு மரபு தொடரின் பொருள் அறிதல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல உமை தொடரின் பொருள் அறிதல் பார்த்தாச்சு. இன்னைக்கு மரபு தொடரின் பொருள் அறிதல் பார்க்கலாம். முதல்ல மரபு தொடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொற்றொடரின் வெளிப்படையான பொருளை கடந்து அது குறிக்கும் உருவக அல்லது மறைமுகமான கருத்தை புரிந்து கொள்வதாகும். அதாவது ஒரு சொற்றொடர் வெளிப்படையான பொருளை கடந்து அது குறிக்கும் உருவக அப்படி அல்லது மறைமுகமான கருத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது தான் மரபு தொடர். இது ஒரு மொழியின் ஆழமான பண்பாட்டு புரிதலுக்கு வழிவகுக்கிறது. எடுத்துக்காட்டு, காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம மரபு தொடர் அண்டு பொருள் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்ப கிடைக்காத ஒன்று மரபு தொடர்னா பொருள் காணல் நீர். இமாலய தவறு பெரிய தவறு. துன்பத்திலிருந்து மீளுதல்னா கரையேறுதல். இல்ல கரையேறுதல் மரபு தொடரா கேட்டு பொருள் துன்பத்திலிருந்து மீளுதல். அலைந்து திரிந்து பஞ்சாக பரத்தல். ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. மரபு தொடர்ல காணல் நீர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கிடைக்காத ஒன்று அப்படின்னு எழுதுங்க. இல்ல இமாலய தவறு அப்படின்னு மரபு தொடர்ல கேட்டாங்கன்னா பொருள் பெரிய தவறு. கரையேறுதல் மரபு தொடர்ல கேட்டாங்கன்னா பொருள் துன்பத்திலிருந்து மீளுதல். சோ நமக்கு ரெண்டு சைடுமே தெரிஞ்சிருக்கிறது நல்லது. மரபு தொடர் ஏமாற்று வேலை. பொருள் பித்தலாட்டம். இல்ல மரபு தொடர்ல பித்தலாட்டம்னு கொடுத்திருக்காங்கன்னா பொருள் ஏமாற்று வேலை. எதிர்நீச்சல் அப்படின்னா நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல். எதிர்நீச்சல்னா இப்போ ஒரு தண்ணியில இருக்கட்டும், நீரோட்டம் அதோட நீரோட்டம் அது ஒரு சைடு டைரக்ஷன்லயே போகும். அதை எதிர்த்து நம்ம நீந்துறது தான் எதிர்நீச்சல். அடுத்து அகலக்கால் வைத்தல். சக்திக்கு மீறி போதல். அகலக்கால் வைத்தல்னா என்னால இது முடியும் முடியும் முடியும்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வாங்கி போட்டுட்டு பட் சமாளிக்க முடியாது நம்மளால. அதுதான் அகலக்கால் வைத்தல். சக்திக்கு மீறி போதல். அம்பலப்படுத்துதல்னா பலரும் அறிய செய்துதல். ஒரு விஷயம் தெரியாம பார்த்திருப்போம், பட் அதை சில பேர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கெல்லாம் சொன்னாதான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி பலரும் அறிய செய்தல் தான் மரபு தொடர்ல அம்பலப்படுத்துதல். அமளி தும்மலினா கூச்சலோடு கூடிய குழப்பம். அமளி தும்மலினா கூச்சலோடு கூடிய குழப்பம். அலைக்கழித்தல். அலைந்து வருத்துதல் இல்ல இழுக்கடித்தல். அலைக்கழித்தல்னா அழைத்து வருந்துதல் இல்ல இழுக்கடித்தல். இல்ல யார்கிட்டயும் நம்ம ஏதோ பணம் கொடுத்து அவங்க தராம இருக்காங்கன்னா அவங்க இதோ தரேன்னு சொல்லிட்டு இழுக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுதான் மரபு தொடர்ல அலைக்கழித்தல். பொருள் இழுக்கடித்தல், அழைத்து வருத்துதல். ஆட்டங்காணுதல். ஆட்டங்காணுதல் அப்படின்னா வலுவற்ற இல்ல உறுதியற்ற நிலை. ஆழப்பறத்தல் தேடி அலைதல். ஆழம் பார்த்தல் ஒருத்தவங்களோட உண்மை நிலைய அறிஞ்சுக்கிறது. அதாவது ஒருத்தவங்க அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தான் ஆழம் பார்த்தல். ஒருவரின் உண்மை நிலையை அறிதல். ஈடு கொடுத்தல். ஈடு கொடுத்தல்னா சரிசமம் இல்ல சமாளித்தல். சமாளிக்கிறது இல்ல சரிக்கு சமம்னா ஒருத்தவங்க ஏதாவதுன்னா அதுக்கு சரிசமமா நானும் பண்ணுவேன் அதேதான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிசமமா பண்றதுதான் ஈடு கொடுத்தல். ஈரமின்றி. ஈரமின்றினா இரக்கம் இல்லாமல். ஈரமின்றினா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம ஈரமே இல்லையா இவனுக்கெல்லாம் நெஞ்சில அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ மரபு தொடர்ல ஈரமின்றினா பொருள் இரக்கம் இல்லாமல். உப்பு சப்பின்றினா ஆர்வமூட்டாத. உப்பு சப்பின்றினா ஆர்வமூட்டாத. உருக்குலைதல். உருக்குலைதல்னா வடிவம் சிதைதல் இல்ல உடல் மெலிதல். உருக்குலைதல். ஊருக்கு உபதேசம். கடைபிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை. அதாவது
இப்போ நம்மளே சில விஷயத்த வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் வந்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், அறிவுரை சொல்றதா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஊருக்கு உபதேசம். நம்மளே அதை அதாவது கடைப்பிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை தான் வந்துட்டு இங்க ஊருக்கு உபதேசம். கடன் கழித்தல்னா வேண்டாம் வெறுப்பாக செய்தல். அதாவது கடமைக்கு ஐயோ இவங்களுக்கு இது பண்ணணும், சரி ஏதோ கடமைக்கு பண்ணுவோம், ஒரு விருப்பமே இல்லாம வேண்டா வெறுப்பா செய்யறதுதான் வந்து கடன் கழித்தல். அடுத்து கட்டுக்கோப்பு. கட்டுக்கோப்புனா உறுதியான பிணைப்பு இல்ல ஒன்றிணைந்து. கட்டுக்கோப்பானா உறுதியான பிணைப்பு இல்ல ஒன்றிணைந்து. கண்ணாயிருத்தல். கண்ணாயிருத்தல்னா சிதறாத கவனத்துடன் இருத்தல் இல்ல குறியாக இருத்தல் இல்ல முழு கவனத்துடன் இருத்தல். அதாவது அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், அது அந்த எய்ம் மட்டும்தான் அதை இது பண்ணணும்னு மைண்ட் அதுலேயேதான் அவங்களுக்கு இருக்கும். வேற எதுலையுமே வந்து கவனத்தை சிதற விடாமலையோ ஸோ குறிக்கோள் குறிக்கோள் அதுதான் வந்துட்டு இங்க கண்ணாய் இருத்தல். கண் துடைப்பு. நம்ப வைத்ததற்கான போலித்தனமான சொல் இல்லைன்னா செயல்கள். கண் துடைப்புனா நம்ப வைத்ததற்கான போலித்தனமான சொல் இல்ல செயல்கள். கரை புரளுதல் அப்படின்னா அளவு கடந்து வெளிப்படுதல், மகிழ்ச்சி, திறமை. அதாவது ஏதாவது வந்துட்டு அது மகிழ்ச்சியா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும், அது வந்துட்டு அளவு கடந்து நம்ம பண்றதுதான் வந்துட்டு கரை புரளுதல். காற்றாய் பறத்தல் மிக வேகமாக போதல். அதான் என்னடா இவன் காற்றாட்ட பறந்துட்டான் அப்படியே அப்படி சொல்வோம் இல்லையா? சோ அதான் மரபு தொடர்ல வந்துட்டு காற்றாய் பறத்தல் அப்படின்னா பொருள் மிக வேகமாக போதல் இல்ல வருதல். குரல் கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக நம்ம பேசுறோம் இல்லையா, உனக்காக நான் குரல் கொடுக்குறேன் நீ கவலைப்படாத, அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சோ குரல் கொடுத்தல்னா ஆதரவு தெரிவித்தல், ஒருத்தவங்களுக்கு ஆதரவா நம்ம பேசுறது. கூழை கும்பிடு. கூழை கும்பிடுனா போலியான மரியாதை. ஏதோ நமக்கு வந்து நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு கூழை கும்பிடு போட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு போலியான மரியாதை. கை ஓங்குதல். கை ஓங்குதல் அப்படின்னா செல்வாக்கு மிகுதல். கை சுத்தம். கை சுத்தம்னா நாணயம், நேர்மை. கை சுத்தம் அப்படின்னா நாணயம், நேர்மை. அதாவது வந்துட்டு ஒரு நாணயம் கரெக்டா அவங்க அப்படியே எந்த இதுலயும் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கிறதா வந்துட்டு நாணயம், நேர்மை, கை சுத்தம். அடுத்து தலை சாய்த்தல். நான் கொஞ்ச நேரம் தலை சாஞ்சுக்கிறேன், என்னால முடியல, தலை வலிக்குது, அத மாதிரி சொல்வோம் இல்லையா? சோ தலை சாய்த்தல்னா சற்று ஓய்வெடுத்தல். தலை தெறிக்க, என்ன இவன் இப்படி தலை தெறிக்க ஓடுறான் அப்படிங்கிறது தலை தெறிக்க ஓடுறான்னா அவ்வளவு வேகமா போறா அப்படின்னு தான் மிக வேகமாக. தலையில் கட்டுதல். தலையில் கட்டுனா விரும்பாத ஒன்றை ஒப்புக்கொள்ள செய்தல். தலையில் கட்டுனா என்னடா அது இந்த வேலையை ஏன் தலையில கட்டிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்றது தலையில் கட்டுதல். மரபுத்தோட விரும்பாத ஒன்றை ஒப்புக்கொள்ள செய்தல் தான் வந்துட்டு தலையில் கட்டுதல். தாளம் போடுதல். ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் ஓகே இது கரெக்ட் தான், ஓகே எல்லாத்துக்கும் கரெக்ட், இது சரி, எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க சொல்ற ஒரு சைடு பக்கமா நின்னுட்டு அந்த மாதிரி எல்லாற்றுக்கும் ஒத்து போதல். மிகவும் திண்டாடுதல். என்ன சொல்றதுனே தெரியாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாம் கரெக்ட் அந்த மாதிரி இருக்குதான் வந்து தாளம் போடுதல். நீர்க்குமிழினா நிலையற்ற தன்மை. நீர்க்குமிழினா நிலையற்ற தன்மை. அடுத்து கை தூக்கி விடுதல்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க முன்னேற வைக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்றதா வந்துட்டு கை தூக்கி விடுதல். அடுத்து சரி கட்டுதல். சரி கட்டுதல்னா இணங்க வைத்தல், ஈடு செய்தல். சரி கட்டுதல்னா இணங்க வைத்தல் இல்ல ஈடு செய்தல். சரமாரியாக அடுத்தடுத்து. சரமாரியாகனா அடுத்தடுத்து இல்ல தொடர்ந்து. சொல்லி காட்டுதல். அதாவது ஒருவர் செய்த உதவியவோ இல்ல எதையோ ஒண்ணு சொல்லி காட்டுறது, நீ எனக்கு அதை செஞ்சல, நீ எனக்கு அதை செஞ்சல அப்படின்னு சொல்லி காட்டுதல் இல்ல குத்தி காட்டுதல்.
அடுத்து தலை காட்டுதல் அப்படின்னா சிறிது நேரமே தோன்றுதல். தலை காட்டுதல் அப்படின்னா சிறிது நேரமே தோன்றுதல். ஏன்னா இப்ப ஏதோ ஒரு இதுல வந்துட்டு இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு சரி நான் போய் சும்மா தலையை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு போடுமேன்னு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல இருந்துட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறது. நான் வந்தப்பா அப்பாடா நான் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ சிறிது நேரமே தோன்றுதல், இதுக்கு பேர் தான் வந்துட்டு தலை காட்டுதல் மரபு தொடர்ல. அடுத்து படிய வைத்தல். படிய வைத்தல் அப்படின்னா அடங்கி நடக்கும் படி, இல்லைன்னா அடங்க செய்தல். இவனை எப்படியாவது இப்போ ஒரு டீச்சர்ஸை எடுத்துக்கிட்டோம், ஒரு அடங்காத பையனை இவனை எப்படியாவது நான் படிய வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிய வைத்தல். அதாவது பொருள் வந்துட்டு அடங்கி நடக்கும் படி இல்ல அடங்க செய்தல். பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல் அப்படின்னா மூடி மறைத்தல். அதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு மறைச்சு பேசுறதா வந்துட்டு பூசி மெழுதல். மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனை அப்படின்னா முடிவெடுக்கப்படாத குழப்பமான மனநிலை தான் வந்துட்டு மதில் மேல் பூனை. முதுகெலும்பு இல்லாதிருத்தல். முதுகெலும்பு இல்லாதிருத்தல் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு செய்யணும் ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் செய்யறதுக்கு அந்த விஷயத்த மறுபடியும் அந்த விஷயத்த செய்யறதுக்கு துணிச்சல் இருக்காது, தைரியம் இருக்காது. அதுதான் வந்துட்டு முதுகெலும்பு இல்லாதிருத்தல். விருப்பப்படி செய்ய துணிவில்லாதவன். முழு மூச்சு. நான் எப்படியாவது இந்த முழு மூச்சா நான் எப்படியாவது இதுல மார்க் வாங்கிடுவேன், அதாவது மிக தீவிரமா நான் படிப்பேன், அதுதான் பொருள். முழு மூச்சு அப்படின்னா மிக தீவிரம் தான் பொருள். மெய் மறத்தல். மெய் மறத்தல்னா ஒன்றில் ஆழ்ந்து இறந்தல். மரபு தொடர் மெய் மறத்தல்னா அதாவது ஒரே விஷயத்துல நம்ம ஆழ்ந்து அப்படியே மெய் மறந்து போயிடுறது, மற்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம், அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு மெய் மறத்தல். ஒன்றில் ஆழ்ந்து இருத்தல். வலை வீசுதல். தேடி கண்டுபிடிக்க முனைதல். வலை வீசுதல் அப்படின்னா தேடி கண்டுபிடிக்க முனைதல். வாய்ப்பூட்டு போடுதல். சுதந்திரமான கருத்துக்களை கூற தடை விதித்தல். அதாவது வந்துட்டு நீ எதுவும் பேசாத, தயவுசெய்து உனக்கு வாய் போட்டுக்கோ அப்படின்னு அது மாதிரி சொல்றதா வந்துட்டு சுதந்திரமான கருத்துக்களை கூற தடை விதித்தல். வாயடைத்து போதல்னா ஏதோ ஒரு ஆச்சரியமா இருக்கட்டும், ஏதோ ஷாக்கிங் இல்ல மகிழ்ச்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐயோ நான் வாயடிச்சு போயிட்டேன், எனக்கு அவ்வளவு எக்ஸைட் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ மரபு தொடர்ல வாயடைத்து போதல் அப்படின்னா ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல். வாயடைத்து போதல்னா ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல். வாரி இறைத்தல்னா அளவின்றி கொடுத்தல். அதாவது இவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லாம இந்த எடுத்துக்கோ இந்த கொடு எல்லாத்தையும் இந்தான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டே இருக்கதான் வந்துட்டு அளவின்றி கொடுத்தல். வாரி இறைத்தல் மரபு தொடர். அடுத்து விடிவு காலம். விடிவு காலம்னா எனக்கு எப்பதான் விடிவு காலம் வரும், எனக்கு ஏன் இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ பொருள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம் இல்ல நல்ல முடிவு ஏற்படுதல், இந்த மாதிரி தான் வந்துட்டு பொருள். மரபு தொடர்ல விடிவு காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல முடிவு ஏற்படுதல் இல்ல நல்ல காலம். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த மரபு தொடர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஈஸியா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். சோ இப்ப மரபு தொடர் அடுத்து வந்துட்டு விரலுக்கு தகுந்த வீக்கம். பொருள் பாத்தீங்கன்னா அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல். விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னா அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல். அவங்கவுங்க தகுதிக்கு இந்தந்த செயல் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட பொருள். வெளுத்து வாங்குதல். வெளுத்து வாங்குதல்னா என்ன மழை இப்படி வெளுத்து வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. மரபு தொடர் வெளுத்து வாங்குதல்னா என்ன மழை இப்படி வெளுத்து வாங்குது, அதோட பொருள் வந்து நமக்கு அந்த இடம் என்ன, ஏன் மழை வந்து இவ்வளவு சிறப்பா செஞ்சிருது நம்மள,
இல்ல பலமா அப்படி மழை வந்து நல்லா பலமா அடிச்சிடுச்சு அந்த மாதிரி பொருள் தான் வந்துட்டு நமக்கு வெளுத்து வாங்குதல் அப்படிங்கிற மரபு தொடரோட பொருள் வந்துட்டு சிறப்பாக செய்தல் இல்ல பலமாக அடித்தல். அகமும் முகமும் அப்படின்னா உள்ளமும் முகமும்ங்கிறது பொருள். அகலாமல் அணுகாமல் அகலாமல் அணுகாமல் மரபு தொடர்க்கு பொருள் அதிகமாக விலகாமலும் நெருங்காமலும் இருத்தல். அகலாமல் அணுகாமல்ங்கிற மரபு தொடருக்கு பொருள் அதிகமாக விலகாமலும் இல்ல நெருங்காமலும் இருத்தல் தான் வந்துட்டு இதோட பொருள். அடுத்த மரபு தொடர் வந்துட்டு அடியும் நுனியும். அடியும் நுனியும் அதோட பொருள் வந்து ஆரம்பமும் முடிவும். அடியும் நுனியும்ங்கிறதுக்கு ஆரம்பமும் முடிவும். ஆக்கமும் ஊக்கமும்னா பயன் முனைப்பும் உழைப்பும். ஆட்டமும் பாட்டமும். எதை பத்தியும் சிந்திக்காம வேணா எப்படி ஆட்டமும் பாட்டமா இருக்கலாம். சோ அதுதான் இங்க பொருள். எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆட்டமும் பாட்டமாக இருத்தல். ஆய்ந்து ஓய்ந்து அதாவது ரொம்ப வேலைன்னா அப்பா இப்பதான் ஆய்ந்து ஓய்ந்து இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறேன் களைச்சு போய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ ஆய்ந்து ஓய்ந்துன்னா மரபு தொடரு பொருள் வந்துட்டு வேலை மிகுதியால் களைத்து போதல். வேலை மிகுதியால் களைத்து போதல். ஒப்பாரும் மிக்காரும் மரபு தொடர் பொருள் வந்து இணையானவரும் மிஞ்சியவரும். இணையானவரும் மிஞ்சியவரும். ஒப்பாரும் மிக்காரும்னா இணையானவரும் மிஞ்சியவரும். அடுத்து குற்றங்குறை. குற்றங்குறைனா சிறிதும் குறை காண முடியாதவர். குற்றங்குறைனா சிறிதும் குறை காண முடியாதவர். கேட்பாரும் மெய்ப்பாரும். தட்டி கேட்பவரும் அடக்கி நடக்க செய்பவரும். கேட்பாரும் மெய்ப்பாரும்னா தட்டி கேட்பவரும் இல்ல அதாவது மெய்ப்பாரும்னா அடங்கி நடக்க செய்பவரும். சொல்லும் செயலும். சொல்லும் கருத்தும் அதாவது சொல்லும் செயலும்னா சொல்லும் கருத்துங்கிறது பொருள். நாடி தேடி. நாடி தேடினா விரும்பி தேடி செல்லுதல். விரும்பி தேடி செல்லுதல். நாடி நரம்பு அப்படின்னா ரத்தம் செல்லும் நரம்பு. பொருள் பழியும் பாவமும். பழியும் பாவமும்னா செய்த தவறால் ஏற்படும் அவப்பெயரும் பின் விளைவுகளும். பழியும் பாவமும் அப்படின்னா செய்த தவறால் ஏற்படும் அவப்பெயரும் பின் விளைவுகளும். பட்டும் படாமலும் அதாவது தனக்கு தொடர்பு இல்லாதது போல் எனக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதது மாதிரி இருக்கிறதா வந்துட்டு பட்டும் படாமலும். பேரும் புகழும். பேரும் புகழும்னா பெருமையும் சிறப்பும். பேரும் புகழுமோட மரபு தொடர் வந்துட்டு பெருமையும் சிறப்புங்கிறது பொருள். மலைக்கும் மடுவுக்கும் வேறுபாட்டை கூறுவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். பொருள். அடுத்து மரபு தொடர் மாலை மரியாதை. மரபு தொடர் மாலை மரியாதைக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பது. என்னப்பா ஒரே பால மரியாதையா பண்றாங்க அப்படின்னு சொல்ல. சோ மிகுந்த மரியாதை கொடுப்பதுதான் வந்துட்டு மரபு தொடர்ல மாலை மரியாதை. வாட்டி வதைத்து. என்ன இந்த வெயில் இப்படி வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது வந்து பொருள் மிகுந்த துன்பப்படுதல். அந்த வெயிலால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சோ மிகுந்த துன்பப்படுதல். வாட்டி வதைத்து மரபு தொடர். அடுத்து வாழ்விலும் தாழ்விலும். மரபு தொடர்ல வாழ்விலும் தாழ்விலும்ங்கிற பொருளுக்கு ஏற்றத்திலும் இரக்கத்திலும். வாழ்விலும் தாழ்விலும்னா ஏற்றத்திலும் இரக்கத்திலும். சோ இதோட வந்துட்டு மரபு தொடரின் பொருள் வந்து முடிஞ்சிருச்சு. சோ கிட்டத்தட்ட ஊமை தொடர் மாதிரி தான் இதுவுமே. ரெண்டுமே ஈஸி தான். ரெண்டுமே வந்துட்டு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இதுல 2 கொஸ்டின் ஒரு 1 கொஸ்டினாவது இதுல இருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. சோ நான் அடுத்த வீடியோ வந்து பழமொழி பொருள் அறிதலும் நான் அடுத்த வீடியோ போடுறேன்.
ஸோ அது போட்டோன்னா அதுக்கப்புறம் இதோட வந்து வாசித்தல் திறன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்துட்டு இலக்கியம் அந்த மாதிரி போகலாம். ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.